நமஸ்தே, பெரியவா சரணம். இன்றைக்கி 28வது ஸ்லோகம் பார்க்கணும். வழக்கம் போல் முதல்ல 26, 27 ஒரு தடவை சொல்லிவிட்டு புது ஸ்லோகத்துக்கு போகலாம். விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनं वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ जपोजल्पशिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिः प्रादक्षिण्यक्रमणम् अशनाद्याहुतिविधिः प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यायः तव भवतु यन्मे विलसितम्. அடுத்தது 28. ரொம்ப மகிமை பொருந்தின ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நிறைய விசேஷங்கள் உள்ளது. முதல்ல இதை கற்றுன்ட்டு அப்புறம் அர்த்தத்தை பார்ப்போம். சுதாமப்யாஸ்வாத்ய सुधामप्यास्वाद्य सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं 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 विपद्यन्ते विश्वे विपद्यन्ते विश्वे विपद्यन्ते विश्वे விதிஷதமகாத்யாதிவிஷதஹ. இந்த போர்ஷனில் விதின்னு முதல் வார்த்தை வருது, அடுத்தது திவின்னு வருது. அது மாதிரி ஒரு மாதிரி வேர்ட் ப்ளே பண்ணி எழுதியிருக்கார். அதனால் சொல்கிறத நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். இது அர்த்தம்லாம் புரிஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி விதி சதமகாத்யா திவிஷதஹா அப்படின்னு வச்சுன்னு சொல்ல போகிறோம். விதிஷதமகாத்யாதிவிஷதஹ विधिशतमखाद्यादिविशदः विधिशतमखाद्यादिविशदः. அடுத்த லைனில் கராளம் யத் க்ஷ்வேளம் அப்படின்னு இருக்குது. அது சேர்த்து சொல்லும் பொழுது கொஞ்சம் இனிஷியலி டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் பழகிடும். யத்து க்ஷ்வேளம் அப்படின்னு இருக்குது. அங்கே க்ஷ்வேளம்னு லா போடுறதான்னு சில இடத்துல கன்ஃபியூஷன் வரலாம். அதே மாதிரி கபலிதவதகான்னு அடுத்த வரக்கூடிய வார்த்தையிலையும் லா வந்தாலும் சரி, லான்னு நம்ம தமிழில் சொல்கிறது வந்தாலும் சரி, அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் பாதகம் இல்லை. ஏன்னா சில பிரிண்டில் உங்களுக்கு அப்படி இருக்கும். அதனால் அந்த ரெண்டு இடத்துலையும் லானா இருந்தாலும் முதல்ல கராளம் யத்க்ஷ்வேளம் கபலித அப்படின்னு அதுங்க எல்லாம் வந்தாலும் தப்பு இல்லை, இந்த முதல் 3 வார்த்தைக்கு மட்டும். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கலாம் அந்த பாயிண்ட்டையும். கராளம் யத்க்ஷ்வேளம் करालं यत्क्ष्वेलं करालं यत्क्ष्वेलं கபலிதவதः காலகலனா कबलितवतः कालकलना कबलितवतः कालकलना. அடுத்த லைனில் ந சம்போஹோ தன்மூலம் அப்படின்னு இருக்கும் சில பிரிண்டில். இங்கே நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம், ஏன்னா அந்த ராகத்துக்குள்ளேயும் கரெக்டாக இருக்குங்கிறதுனால சம்போஸ் தன்மூலம்னு இஸ் வந்துடும் நடுவில். அது நடுவில் வார்த்தையை சம்போஸ் அப்படின்னு தனியாக பிரிக்கப்படாது, சம்போஸ் தன்மூலம்னு சேர்த்து ஒரே வார்த்தையாக வரணும். ந சம்போஸ் தன்மூலம் न शम्भोस्तन्मूलम् न शम्भोस्तन्मूलम्
तव जननिताटङ्कमहिमा तव जननिताटङ्कमहिमा तव जननिताटङ्कमहिमा. நமக்கு சாதாரணமாக வரக்கூடிய ப்ராப்ளம் தாடங்கம்னே நமக்கு தமிழில் பழகியிருப்போம். தாட்டங்க மகிமா இங்கே முதல் டானாக தான் வருதுங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது முழு லைனாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜராமிருத்யுஹரிணீம் सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं. विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः. करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना. न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा. இப்போ ரெண்டு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுறது. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜராமிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமखाद्यादिविशदः सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः. करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा. அடுத்தது முழு ஸ்லோகத்தையும் சொல்லி ரிப்பீட் பண்ணிடுறது. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜராமிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமखाद्यादिविशदः करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना
न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा सुधामप्यास्वाद्य प्रतिभयजरामृत्युहरिणीं विपद्यन्ते विश्वे विधिशतमखाद्यादिविशदः करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननिताटङ्कमहिमा. அடுத்தது இந்த ஸ்லோகத்தினுடைய அருமையான அர்த்தத்தை பார்க்கறதுக்கு இருக்கோம். நம்ம சமீபமாக பார்த்த 26வது ஸ்லோகத்தில் விரிஞ்சி பஞ்சத்வம் ரஜதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோமே, அதில் எல்லா தேவர்களும் இந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவா எல்லாருமே, பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறவா எல்லாருமே ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துடுறா, ஒரு அழிவுக்கு வந்துடுறா. ஆனால் ஹே அம்பிகே சதி என்று அழைக்கக்கூடிய பகவதி, உன்னுடைய கணவருக்கு மாத்திரம் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் இப்படிப்பட்ட பிரளய காலத்திலையும் உன்னோட விளையாடி கழிச்சுட்டுருக்கிறவராக அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 26வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அங்கே சதின்னு சொல்லி இவளுடைய விசேஷத்தை காட்டும் பொழுது இவளுடைய ஒரு மாங்கல்ய பலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால தான் இந்த பரமேஸ்வரன் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த பாதகமும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறத அங்கே பொதிஞ்சு ஒரு விஷயமாக அங்கே சொல்லியிருந்தார். அதில் எல்லா தேவர்கள் பிரம்மா முதலானவர்கள்னு எல்லோரும் லிஸ்ட்டு பண்ணி, குபேரன் அப்புறம் யமன் இப்படின்னு பல பேர் லிஸ்ட் பண்ணி வந்தார் இல்லையா. அதே மாதிரி அந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இந்த ஸ்லோகத்தில் அதை இன்னும் விசேஷமாக எம்ஃபசைஸ் பண்ணி இப்போ சொல்ல போகிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷம். இதில் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவே, அதாவது வார்த்தைகளில் தெளிவாகவே சொல்கிறார். இந்த பரமேஸ்வரன் இப்படி நன்னா சௌக்கியமாக இருக்காருன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் யார், அதுக்கு மூலமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஹே ஜனனி, உன்னுடைய தாட்டங்க மகிமை இல்லையா அவரை காப்பாற்றி பழக்க வச்சிருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறார். இதில் பல விஷயங்கள், அருமையான ஒரு கருத்துக்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கு. பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு அதையும் பார்ப்போம். முதல்ல இந்த ஒரு பேக்ரவுண்டு கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு இப்போ லைன் பை லைன் மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லைன், சுதாம் அப்பியாஸ்வாத்திய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீம். இது வார்த்தைகள்லாம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பிரித்து பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக இப்போ புரிய போகிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை எடுத்துப்போமே, சுதாம் அப்பியாஸ்வாத்திய. இதே பிரிக்கும் பொழுது சுதாம் அபி ஆஸ்வாத்திய அப்படின்னு பிரிக்கிறோம். சுதா அப்படின்னு சொன்னாக்கா அமிர்தம் அப்படின்னு நம்ம நிறைய இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம் லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்போசிஷனில். சுதான்னு இந்த 4வது தா வரணும். இப்போ சுதான்னு சொன்னாலே அமிர்தம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சுதா சாகர மத்தியஸ்தா அப்படின்னு அந்த அமிர்தக்கடலின் மத்தியில் அம்பாள் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது சுதாம் அபி, அதாவது அமிர்தமும் அமிர்தத்தை கூட அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு அபி போட்டிருக்கார். ஆஸ்வாத்திய, ஆஸ்வாதனம் அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றது, ஆஸ்வாதனம். அதில் இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல ஸ்வாது ஸ்வாதிஷ்டுலாம் இப்போ ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோமே, ஸ்வாது அப்படின்னு. அது ஆஸ்வாதனம் அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றது. அப்போது சுதாம் அபி ஆஸ்வாத்திய அப்படின்னா அமிர்தத்தை கூட உண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அமிர்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சில பேரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அமிர்தத்தை சாப்பிட்றதுனால அவளுக்கு என்ன கிடைக்க போகிறது, என்ன நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த லைனுடைய பாக்கி. பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணீம். இது அழகாக பிரித்தாக்கா பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணீம். ஹரிணீம்னு சொன்னாக்கா
விலக்குவது, அழிப்பது இந்த இடத்துல. அப்போது இந்த அமிர்தம் எதையெல்லாம் அழிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பிரதிபய, ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதான, பயங்கரமான, அதிபயங்கரமானன்னு சொல்கிறோமே, அது மாதிரி பிரதிபயங்கிறது அதிபய மாதிரியே. பிரதிபய ஜரா மிருத்யு, 2 விஷயங்கள். ஜரான்னு சொன்னாக்கா இந்த நரை, ஒரு முதுமைன்னு சொல்கிறோமே, மூப்புன்னு, அந்த மாதிரி பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மூப்புன்னு சொன்னாலே நமக்கு வயசாகிடுத்த, நாளைக்கு வந்து அழிச்சுன்னு போயிடுவானோ, நாளைக்கு நம்ம குழந்தைகள்லாம் என்ன ஆகுமோ, இப்படி 2 கட்டானா வச்சுட்டு போயிடுவோமோன்னு இந்த பயம் ஜாஸ்தி வரதோ இல்லையோ. பயம்தான் இதில் முதல் ப்ராப்ளம். ஆக்சுவலாக ப்ராப்ளமே வராது. அந்த ப்ராப்ளம் வருதுன்னும் பொழுது அதுக்கு முன்னாடியே இந்த பயத்தினால உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த முதுமை, மூப்புன்னு சொல்கிறத ஒரு பயத்தை கொடுப்பதாக இருக்குதுன்னு ஜரான்னு முதல்து. அப்படி அந்த முதுமையினால் வரக்கூடியதான அடுத்த நிகழ்வு மரணம், அது மிருத்யுன்னு சொல்கிறது. இது 2மே பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது சாதாரணமாக எல்லா ஜீவராசிகளுக்கும். இப்போ இந்த தேவர்கள்னு ஒருத்தர் சொல்கிறோமே, அவளுக்கு தான் இந்த அமிர்தம்ங்கிறத, அமிர்த மதனம் பண்ண பொழுது எப்படி மகாவிஷ்ணு மோகினி வேஷம் போட்டார், இதை எடுத்துன்னு வந்து அவளுக்கு தேவர்களுக்கு கொடுத்தாருங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே. அந்த கதையினுடைய ஒரு பேசிக்கு வச்சுட்டு இப்போ அதை பார்ப்போம். அமிர்தம் தேவர்களுக்கு கிடச்சிட்டதுனால அவர்களுக்கு வயசும் ஆகாது, அழிவும் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போது இந்த லைனில் என்ன சொல்கிறார், சுதாம் அப்படி ஆஸ்வாத்திய, அமிர்தத்தை அப்படி சாப்பிட்டதனால், சாப்பிட்டும் கூடன்னு இப்போ அர்த்தம் பண்ணிக்கணும், சாப்பிட்டும் கூட அந்த அமிர்தமானது எப்படி இருக்குது, பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணீம், அந்த அமிர்தம் முதுமையையும் மரணத்தையும் மிருத்துவையும் அழிப்பதாக இருக்குது, அல்லது வெல்வதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அமிர்தத்தை அறிந்தினவர்களாக இருந்தும் கூட அப்படின்னு ஃபஸ்ட்டு லைன். சுதாம் அப்பி ஆஸ்வாத்திய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணீம் ஆயிடுத்து. 2வது லைன், விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷதா. இப்போது இந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்கள் அப்படிங்கிறது தானே இங்கே சொல்லின்னு இருக்கோம். அந்த சாப்பிட்டவர்கள் யார் அப்படிங்கிறது தான் இந்த 2வது லைனில் வருது. கடைசியிலேருந்து வருவோம் ரிவர்ஸ் ஆர்டரில். திவிஷதா அப்படின்னு சொல்கிறார். திவின்னு சொன்னாக்கா மேல் உலகம், வானம், ஸ்வர்க்கம் இப்படின்லாம் சொல்லலாம். அந்த திவியில் எப்பொழுதும் இருப்பவர்கள், அதையே தங்களுடைய வாசஸ்தானமாக வச்சுருக்கிறவர்கள் திவிஷதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் தேவர்கள். அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறது திவிஷதா அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரெல்லாம் அங்கே இருக்கா, பிரம்மா முதலான தேவர்களெல்லாம்னு சொல்லுவோமே சாதாரணமாக, அதே மாதிரி இங்கே சொல்கிறார் பிரம்மா, அதுதான் விதி அப்படிங்கிறார். விதின்னு சொன்னாக்கா பிரம்மா. அவர் சௌந்தரலஹரியில் நம்ம பல இடங்களில் இந்த வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்கா ஆச்சாரியால். விதி சதமகன் ஆத்யா அப்படி பிரிச்சுக்கலாம். சதமக ஆத்யா அப்படின்ட்டு. சதமகன் அப்படின்னு சொன்னாக்கா இந்திரன். அதாவது ஒரு இந்திர பதவி வேணும்னு சொன்னாக்கா ஒரு விதமான யாகங்கள், சில ஹோமங்கள்லாம் பண்ணுறதுன்னு கணக்கு இருக்குது. இத்தனை நூற்றுக்கணக்கான சில யாகங்கள்லாம் பண்ணி அந்த பதவி கிடைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதுலேயே லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்போசிஷன்லேயே இந்த டீட்டெயிலெலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சதமகன் அப்படிங்கிற ஒரு நாமாவை கனெக்ட் பண்ணி அங்கே பார்த்துருக்கோம். அப்படி சதமகன்னு சொன்னாக்கா இந்திரனை குறிப்பதாக இருக்குது. விதி சதமகா ஆத்யாஹா திவிஷதா அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மா, இந்திரன் முதலான, ஆத்யாகன முதலான, மற்றும் அப்படின்னு சொல்லி மற்றும் பல தேவர்கள், திவிஷதா அப்படின்னு இந்த லிஸ்ட்டு போட்டிருக்கார். அப்போ இந்த அமிர்தத்தை சாப்பிட்டும் இப்படிப்பட்ட பயங்களை போக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்களான பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்களும் இந்த முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கார், விபத்யந்தே. விபத்யந்தேன்னு சொன்னாக்கா அவர்கள் அழிந்து போகிறார்கள்னு அர்த்தம். இப்போது விஷயம் என்ன, இந்த அமிர்த மதனம் பண்ணும் பொழுது முதல்ல என்ன வந்தது, அதில் இந்த ஆர்டரில் பார்த்துன்னு வந்தால் ஃபஸ்ட்டு விஷம்தான் வந்தது. அந்த விஷத்தை எடுத்துன்னு போய் யாராவது ஒருத்தருக்கு முதல்ல கொடுத்துடணுன்னு பார்க்கும்பொழுது எல்லாருமா சேர்ந்து, பரமேஸ்வரா உன்ன மாதிரி நல்ல ஆள் கிடையாதுப்பா, இந்த சாப்பிட்ருன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறா. அவரும் ஆசுதோஷியாக இருக்க கொண்டு கையில் உடனே அதை வாங்கி வச்சுட்டு அதை வாயில் போட்டுன்றார். சரி ஆகட்டும், லோகத்துக்கு ஒரு நன்மைனாக்கா நான் பண்ணுறேன்னு சொல்லி அதை வாங்கி போட்டுன்றார். இதே விஷயத்தை ஆதி ஆச்சாரியால் ரொம்ப அழகாக இந்த பரமேஸ்வரனை கேட்குறதாகவே சிவானந்த லஹரியில் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள்லாம் பண்ணியிருக்கார். நீ என்ன நினச்சிட்டு இந்த விஷத்தை வாங்கி கையில் வச்சுட்ட, அது என்ன ஒரு நாவப்பழம்னு நினச்சிண்டியா, இல்லை ஏதோ ஒரு இந்த சித்தர்கள்லாம் வச்சுட்டுருக்கிற இந்த குளிக்கைன்னு சொல்லுவாளே,
இந்த ஒரு அதிசய சக்திகள்லாம் கொடுக்கக்கூடிய குளிக்கையாக இருக்குன்னு நினச்சிட்டு வாயில் போட்டுண்டியா, என்னமோ ஒரு நீலமணின்னு நினச்சிட்டு வாங்கி அழகு பார்க்குறதுக்காக கையில் வச்சுட்டியா? ஏன்னா அந்த விஷம் இப்படி உக்ரமாக ஒரு கருநீளத்தில் இருக்குது. அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஆச்சாரியால் அவ்வளோ அழகாக ஸ்லோகங்கள் இங்கே பண்ணியிருக்கார். இந்த கருநீளமான அந்த நாவல் பழம் நினச்சிண்டியோ நீ அப்படின்லாம் கேட்டு இந்த பரமேஸ்வரன் அதை வாங்கி எதுக்கு வாயில் போட்டுண்டார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு அழகான கேள்வியாக கேட்குற மாதிரி அவர் பண்ணியிருக்கார். அப்படி இந்த அமிர்த மதனம் நடந்த பொழுது இந்த விஷத்தை எடுத்து அவர் வாயில் போட்டுண்டார். அமிர்தத்தை எடுத்த உடனே எல்லாரும் பங்கு போட்டுக்கிறதுக்கு இந்த தேவர்களுக்கு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வாளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம். சரி, விஷத்தை சாப்பிட்டாரே ஒரு மனுஷன் பாவம், அவருக்கும் கொஞ்சம் அமிர்தத்தை கொடுத்து அவரை காப்பாற்றுவோன்னு யாராவது யோசிச்சாலோன்னா இல்லை. அப்போ விஷத்தை சாப்பிட்டவருக்கு என்ன ஆயிருக்கணும்? வாஸ்தவமாக விஷத்தை சாப்பிட்டவர் அழிஞ்சு போயிருக்கணும். அமிர்தத்தை சாப்பிட்டவாளுக்கெல்லாம் இந்த அழிவுங்கிறதே கிடையாதுங்கிறது இருந்திருக்கணும். இதுதானே கரெக்டு வாஸ்தவமாக சொல்லப்போனால். இங்கே அதனால் அதை ஹைலைட் பண்ணி இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார், இந்த அழிவே இருக்கப்படாதுன்னு சொல்லி இந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்களான பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களும் அழிவு தான் அடைகிறார்கள் அப்படின்னு முதல் 2 லைனில் சொல்லிவிட்டார். அடுத்த வார்த்தைகளில் 3வது லைனுக்கு போவோம். கராளம் யத்க்ஷ்வேளம் கபலிதவதா காலகலனா. இங்கே கராளம்னு சொன்னாக்கா அதி உக்ரமாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இந்த யத்துன்னு ஒரு வார்த்தை அடுத்து வருது, அது அப்புறம் இன்னொன்றத்தோடு சேர்த்து பார்ப்போம். க்ஷ்வேளம் அப்படின்னு ஒரு வார்த்தை. க்ஷ்வேளம்னு சொன்னாக்கா இந்த அதி உக்ரமான இந்த காலகூட விஷம் அப்படிங்கிறது. கராளம் க்ஷ்வேளம் அப்படின்னா அதி உக்ரமான இந்த காலகூட விஷம், காலகால விஷம் அப்படிங்கிறாள். அப்படிப்பட்ட விஷத்தை கபலிதவதா, அந்த விஷத்தை சாப்பிட்டவரான கபலிதவதா அப்படின்னா கபலீகரம் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த கபலீகரத்துக்கு மூலமாக இதான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை, ஏன்னா கபலிதவதா, கபலீகரம்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? ஒன்று இருந்த இடம் தெரியாத அளவுக்கு மொத்தமாக அதை அப்படியே சுருட்டி எடுத்துன்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அதை யூஸ் பண்ணுறோம். முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இங்கே இருந்துதா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணார், இந்த விஷத்தை இப்படி ஒன்று இருந்துதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த லோகத்துக்கு அது ஒரு பாதகமாக இருக்கப்படாதேங்கிறதுக்காக அதை எடுத்து முழுக்க அப்படி சுருட்டி கையில் வாங்கிட்டு அதை தான் உள்ளே சாப்பிட்டு விட்டார் அப்படிங்கிறார். அதுக்காக தான் இங்கே கபலிதவதா அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி உண்டவரான யார்? பரமேஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த லைனில் இப்போ வரப்போகிறது. இப்போ 3வது லைன்னு கராளம் யதிக்ஷ்வேளம் கபலிதவதா காலகலனான்னு ஒரு வார்த்தை பாக்கி இருக்குங்க. இந்த வார்த்தையை அடுத்த லைனில் முதல் வார்த்தையோடு சேர்த்து படித்தாக்கா தான் நமக்கு மீனிங் கரெக்டாக இருக்கும். காலகலனா ந சம்போஹோ அப்படின்னு முடிச்சிருக்கார். அப்போது இந்த கபலிதவதா அப்படின்னா அதை சாப்பிட்டவரான அந்த சம்புன்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் காலகலனா ந அப்படின்னு சொல்லியிருக்கார். காலகலனா அப்படின்னா இந்த காலனால் முடியறது, ஒரு எண்டுக்கு வர்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு காலம்னு சொல்லக்கூடிய ஒரு லிமிட்டுக்குள்ளே, ஒரு பவுண்ட் பை லிமிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அழிவு மிருத்யுன்னு சொல்லக்கூடியதாக காலம்னு சொன்னாலே ஒரு லிமிட் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் லிமிட்னு சொல்கிறோம். அது மாதிரி அந்த காலம்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்குள்ளே அவர் வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரலை அப்படிங்கிறது தான் அடுத்த லைனில் இருக்கக்கூடிய முதல் ந அப்படிங்கிறது. காலகலனா ந, சாதாரணமாக இருந்தால் காலகலனமாக இருந்திருக்கணும், ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு ந, நோ அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அந்த நோ தான் இந்த ந, காலகலனா ந அப்படின்ட்டு. யாருக்கு? சம்போஹோ, சம்புன்னு சொல்லக்கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு அப்படி ஒரு முடிவு வரவில்லை. ந சம்போஹோ தன்மூலம், தன்மூலம்னு சொன்னால் தத்து மூலம். இதற்கு மூலமான காரணம் என்ன? இந்த முன்னாடி லைனில் ஒரு எத்து ஒன்று பாக்கியிருக்கே, எத்து தத்து மூலம்னு எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பார்க்கலாம். எதனால் இப்படி நடந்தது, இதற்கு மூல காரணமாக என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுட்டுட்டேம்மா நீ இப்போ ஆச்சாரியால் சொல்கிறார். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் ரொம்ப ஒரு பேரடாக்சிக்கலாக இருக்கும். சொல்லப்போனால் யார் அழிவே இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதான அமிர்தத்தை ஆஸ்வாதனம் பண்ணிண்டாலோ, அப்பேற்பட்ட பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் இந்த அழிவை தடுக்கக்கூடியதான அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட விபத்யந்தே, ஒரு அழிவை அடைகிறார்கள், முற்றுப்புள்ளி அடைகிறார்கள். ஆனால்
இந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப உக்ரமான காலகூட விஷம்ங்கிற ஒரு விஷம் வந்ததே, அந்த விஷத்தை மாத்திரமே வாங்கி பக்ஷிச்சவரான இந்த பரமேஸ்வரன் சம்புன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர் வாஸ்தவத்தில் அவர் இந்த விஷத்தை சாப்பிட்டதுனாலேயே அவருக்கு அழிவுன்னு வந்திருக்கணும். ஆனால் அவரோ இவாயெல்லாம் அழிஞ்சு போய் கூட அவர் அழியாமைக்கு இருக்கார். இந்த காலம்ங்கிற ஒரு வரையறைக்குள்ளே மாட்டாமைக்கு, ஒரு அழிவுங்கிறது ஒன்றுத்துக்குள்ளே சிக்காமைக்கு அவர் இருந்துட்டுருக்காரே. இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்! இதான் சொன்ன பேரடாக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக நம்ம எதிர்பார்க்கறதுக்கு தலைகீழாக ஒரு ரிசல்ட், ஒரு நிகழ்வாக இது கிடைக்கிறது. எப்படி இது நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த ரகசியத்தை இங்கே சொல்கிறார். சம்போஹோ தன்மூலம், இதனுடைய மூல காரணம் என்ன? ஹே ஜனனி தவ தாட்டங்க மகிமா, அதுதான் தவ ஜனனி தாட்டங்க மகிமா அப்படிங்கிற. ஹே ஜனனி அம்பிகே, இங்கே விசேஷமாக அந்த நாமா சொல்லி கூப்பிடுறார். ஏன்னா எல்லாருக்கும் உயிர் கொடுக்குற ஜனனியாக, ஆப்ரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னா சொல்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். அந்த ஜனனியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் உயிரை கொடுப்பவளாக, எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்து வளர்த்து காப்பாற்றிட்டு வரவளாக இருக்கக்கூடியவர் தானே ஜனனின்னு கூப்பிட முடியும். அதனால் இங்கே ஹே ஜனனி தவ, உன்னுடைய தாட்டங்கத்தினுடைய மகிமை தான் இதுங்கிறத தெரிஞ்சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தவ ஜனனி தாட்டங்க மகிமா. தாட்டங்கம்னு சொன்னாலே அம்பிகையினுடைய காதில் இருக்கக்கூடிய ஒரு தோடு, அணிகலன், காதில் அணியக்கூடிய அணிகலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவளுடைய தாட்டங்கமாக என்ன இருக்குதுன்னு சொல்லும் பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்தில் தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா அப்படின்னு கொடுக்கறது. அதாவது சூரியனும் சந்திரனும் நாங்கள் தான் இந்த அம்மாவுக்கு நாங்கள் தான் அணிகலனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவளுடைய காதில் தாட்டங்கமாக உட்காண்டிருத்து அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறது. அது மாதிரி இந்த அம்பாளுடைய தாட்டங்கத்தினுடைய விசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல சூரிய சந்திரர்களாகவும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சந்திரன்னு சொல்கிறோமே, சந்திரன் யாருன்னா சாட்சாத் இந்த அமிர்தத்தை பொழிவிக்கக்கூடியவனாக சந்திரன் இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முன்னாடியே பல ஸ்லோகங்களில் நம்ம பார்த்த விஷயந்தான். உள்ளுக்குள்ளே இந்த அமிர்த கிரணங்களை பொழிவிக்கக்கூடியவனாக சந்திரன் இருக்கான். இந்த குண்டலினியை கொண்டு போய் சிரசில் அந்த பூர்ண சந்திரனாக ஒரு இடத்துல கொண்டு உட்காத்தி வச்சாக்கா உள்ளுக்குள்ளேருந்து அந்த சந்திரகாந்த கல்லிலிருந்து எப்படி பொழியிற மாதிரி உள்ளுக்குள்ளே அமிர்தங்கள் அப்படி பொழிஞ்சின்றிருக்கு அப்படிங்கிறதாகவும் விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ சந்திரன்னு சொன்னாலே இந்த அமிர்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கிறவராக இருக்கிறதுனால உன்னுடைய தாட்டங்க மகிமை, உன் தாட்டங்கத்துக்கே அத்தனை மகிமை இருந்தால் நீ எப்பேற்பட்ட மகிமை பொருந்தினவளாக இருப்பேன்னு சொல்கிறதாக ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் சந்திரனை கனெக்ட் பண்ணி. ரெண்டாவது தாட்டங்கம்னு சொல்லும் பொழுது நம்ம கூடவே எப்போவும் தாட்டங்கம்னு வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரம்னு சொல்கிற க்ஷேத்திரம், அகிலாண்டேஸ்வரியினுடைய ஞாபகமும் கூடவே வரும். அங்கே தாட்டங்க பிரதிஷ்டை அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் பண்ணி வச்சு, நம்ம மகாபிரிவாலும் ரொம்ப அழகாக அதை பண்ணி வச்சு பாரம்பரியமாக நம்ம காமகோட்டி பீட்டத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கைங்கரியமாக லோகானுகிரகமாக அது நடந்துட்டு வருதுங்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே அம்பாளுடைய தாட்டங்கமாக ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா ஆச்சாரியாள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போது இங்கே தாட்டங்கம்னு சொன்னாக்கா உங்களுடைய தாட்டங்க மகிமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீசக்கரமே தான் அந்த தாட்டங்கமாக அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு, அந்த யந்திரம்னு சொன்னாலே ஸ்ரீயந்திரத்தை குறிக்கிறதாக, யந்திரங்களுக்குள் மகா மகிமை பொருந்தினதாக ஸ்ரீயந்திரம் இருக்குது, அந்த யந்திரத்தினுடைய மகிமை தான் இது அப்படிங்கிறதாகவும் நம்ம இங்கே ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு டெஃபினேஷன், ஒரு இன்டர்பிரிட்டேஷன், சாட்சாத் நம்ம பிரிவாக கொடுக்குற டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. அதில் சொல்லும் பொழுது இந்த மங்களம் அப்படின்னு சொல்கிறோமே, பார்த்தாலே ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக அப்படி இருக்கக்கூடிய மங்கள வஸ்துக்கள்னு சொல்கிறோமே, அது மாதிரி அம்பாளை விட மங்களத்தை காண்பிக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துன்னு வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் சர்வமங்கள மாங்கல்யேன்னு அம்பாளை கூப்பிடுறோம். அவளோடு சேர்ந்தே இருக்கிறதுனாலேயே இந்த பரமேஸ்வரனும் மங்களஸ்வரூபியாக மாறுறார் அப்படிங்கிற. வேதத்தில் ஸ்ரீருத்ர பிரஷ்னத்தில் சொல்லும் பொழுது அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபிய சர்வேபிய சர்வசர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபிய அப்படின்னு சொல்கிறது. அகோரமான ஒரு ரூபம் அப்படின்னு சொல்கிறதே, அது மாதிரி பார்த்தாலே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ரூபம்னு அவருக்கு இருக்குது இந்த ருத்ரனுக்கு. அந்த ரூபமும்
இவர் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்களஸ்வரூபமாக அவர் மாறுறாருன்னு சொன்னாக்கா எப்படி இந்த ஒரு ஆச்சரியம் நடக்கிறதுன்னா ருத்ரத்திலே சொல்கிறது சிவா ருத்ரஸ்ய பேஷஜி அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ருத்ரனுக்கு பேஷஜின்னா ஒரு மருந்தாக யார் இருக்கா? சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகை தான் அவருக்கு மருந்தாக இருக்கா அப்படிங்கிறத வேதத்தில் சொல்லியிருக்கு. பெரியவா அதை நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கா. இந்த பரமேஸ்வரனும் இப்படி கோரமான ஒரு ரூபத்தை உடையவராக இந்த அப்படியே தகிக்கக்கூடிய இந்த காலகூட விஷத்தை அப்படி அருந்தினவராக அதை பக்ஷணம் பண்ணவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இப்படி ஆலகால விஷத்தை சாப்பிட்டு கூட சௌக்கியமாகவே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் இவள் எப்பொழுதும் இந்த மங்கள சின்னங்கள்னு இருக்கே, இந்த எல்லா மங்களத்துக்கும் மேலே பரம மங்களமான ஸ்வரூபமாக இவள் இருக்காளே, அதனால தான் இவருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் சௌக்கியமாக இவர் இருக்கார் அப்படிங்கிறதாக சொல்கிறார். அப்போது ஒரு சுமங்கலி ஒரு மங்கள லட்சணங்கள்லாம் பொருந்தின சுமங்கலின்னு சொன்னாக்கா காதில் அழகான தோடு, நெத்தியில் குங்குமம், கழுத்தில் கருகுமணி இத்தியாதி மங்கள சின்னங்கள்லாம் சொல்கிறதுண்டு. அது மாதிரி அம்பாளும் காதில் தாட்டங்கம் அணிஞ்சின்றிருக்கா, சாதாரண பனை ஓலையத்தான் தாடங்கமாக போட்டுருக்கா அப்படின்னு பிரிவாக ஒரு விஷயம் சொல்கிறான். இது இந்த மூணாவது இன்டர்பிரிட்டேஷன், இந்த தாட்டங்கத்தை பொறுத்த வரைக்கும். தாலி பலாச தாட்டங்கம் அப்படின்னு ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கு. பழைய காலத்தில் எல்லாருமே ரொம்ப படாடோபம்லாம் இல்லாமக்கி எளிமையாக அதே நேரத்தில் சுபிக்ஷமாக இருந்துட்டுருந்தாங்கிறதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தமாக தெரியறது. ஒரு வைரத்தோட்டில் போட்டுருந்தால் தான் அந்த தாட்டங்கம் நன்னா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அவளுக்கு இல்லை. ரொம்ப எளிமையாகவே அதுக்குள்ளேயே சுபிக்ஷமாக இருந்துட்டுருக்கா அப்படின்னு தெரியறதுன்னு பிரிவா சொல்கிறான். அப்போ அந்த காலத்தில் அம்பாளை மாதிரியே எல்லா ஸ்திரீகளும் பனை ஓலை தான் போட்டுன்னு இருந்திருக்கணும்னு தெரியறது. அதனால தான் பிற்காலத்தில் கூட வைரத்தோடு போட்டுக்கிற டாம்பீகம்லாம் வந்தாவிட்டு அதுக்கு வைர ஓலை அப்படின்னே சொல்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. வைரத்தோடுங்கிற மாதிரி வைர ஓலைன்னே சொல்லுவாள். ஏன்னா பனை ஓலையில் தான் அந்த தாட்டங்கம் போட்டுன்னு இருந்தாங்கிறதுனால அப்படி ஒரு பேர் இருந்திருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லின்னு வரா. அப்போது இந்த விஷயத்துக்கு திரும்பி வரும்பொழுது இந்த மங்கள சின்னமான தாட்டங்கம் அவளுடைய காதிலிருந்து இறங்கக்கூடாது. ஏன்னா அவள் தான் இருக்கிறதுலையே ரொம்ப மங்களம் பொருந்தின ஒரு ஸ்வரூபம். அப்போ அது இறங்கப்படாது காதிலிருந்துன்னு சொன்னாக்கா இந்த பரமேஸ்வரன் எல்லா காலத்துலேயும் அவர் ஜீவிச்சுட்டு தான் இருக்கணும். அதனால தான் அவர் ஆலகால விஷத்தை சாப்பிட்டும் கூட அவருக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இது உன்னுடைய தாட்டங்க மகிமைதாம்மா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்த பெரியவா நமக்கு காமிச்சு கொடுக்குறார். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் சரி திரிஷதிலையும் சரி பல நாமாக்கள் இருக்குது. உதாரணமாக சர்வமங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு நாமாவே பார்க்கலாம். அதே மாதிரி காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. சதாசிவ பதிவிரதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவர் கட்டின மாங்கல்யத்தை குறிக்கிறதாக காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படின்னு அது ஒரு நாமா இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னாக்கா அம்பாளுடைய அந்த மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்கிறோமே அது எப்பேற்பட்ட ஒரு பலமாக இருந்து அவள்கிட்டேருந்து ஒரு இணை பிரிக்க முடியாதவராக ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகான்னு சொல்கிறோமே அப்படி இணை பிரிக்க முடியாத பரமேஸ்வரன் அவள் கூடவே சேர்ந்திருக்கிறதுனால அவளுடைய மாங்கல்ய பலத்தினாலே இந்த பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட விஷத்தை சாப்பிட்டாலும் அவர் என்ன மாதிரி கூத்தடித்தாலும் எந்த பாதகமும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கார், ஸ்வஸ்தமாக இருக்கார்னா சாட்சாத் இவளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிய வைக்கிறதாக இருக்குது. இந்த ஜனனியினுடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்கிண்டு நம்ம ஜீவிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நமக்கும் நம்மளுடைய ஆற்றுல நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கணவரோ மனைவியோ குழந்தைகளோ யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இதே மாதிரி வராமைக்கு அம்பாள் எப்படி இங்கே காப்பாற்றினாலோ அதே மாதிரி நம்ம ஆற்றுலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவளுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் வியாதி வெக்கைகள் வராமல் இருக்கணும்னு அவளையே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படியே மனசில் சொல்லிகிட்டே அம்பாளை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம். அத்தனைக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகமாக ஒரு ஸ்லோகமும் அப்படி தான் சௌந்தரலஹரி பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப விசேஷமாக இந்த ஒரு கஷ்டங்களையெல்லாம் போக்கி இந்த வியாதி இதெல்லாத்தையும் நீக்கி எப்பொழுதும் ஆரோக்கியத்தையும் சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகம் இருக்குங்கிறதுனால விசேஷமாக நம்ம அண்ணா ஞாபகத்தில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படி மனசுக்குள்ளே தியானமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். கடைசியாக ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதை பூர்த்தி பண்ணிவிடுவோம். சுதாம் அப்பியாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீம்
விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷதः கராளம் யத்க்ஷ்வேளம் கபலிதவதः காலகலனா நசம்போஹோ தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. பெரியவா சரணம்.